ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜீரக சம்பா அரிசி வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் வந்து எப்படி குலையாமல் நல்லா உதிரியாக செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. உப்பு வந்து நமக்கு பத்தலை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 6 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி கிடச்சா அது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வதக்கினோடனே நம்ம காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வேறு எந்த பொடியுமே எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க வேண்டாம், இது மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு டைம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே ஜீரக சம்பா அரிசியை வந்து 2 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் ஊற வைக்கணும், ரொம்ப அதிக நேரம் வந்து ஊற வைக்கக்கூடாது. இந்த டம்ளரால் தான் 2 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சாதம் வந்து குழஞ்சிரும். நம்ம கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்தா தான் வந்து நல்லா சாதம் உதிரியாக வரும். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பும் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்படின்னா தான் சாதம் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சாதம் வெந்து வரும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் அதுக்கு தக்கன வந்து உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாமே வற்றி வர்ற அளவுக்கு வேக வைக்கணும். இந்த அரிசி வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், மற்ற அரிசி மாதிரி ரொம்ப லேட் ஆகாது. கரெக்டாக 5 நிமிஷத்துலேயே வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வற்றிருச்சு. பாருங்கள், நமக்கு இப்போ வந்து பார்க்கும்போது விதையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாதம். ஆனால் நம்ம ஒன்று போல் இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சுட்டு ஒரு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாதம் வந்து வெந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தக்காளி சாதத்தை திறந்து பார்க்கும்போதே வீடு ஃபுல்லாக சூப்பராக வாசனையாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜீரக சம்பா அரிசியில் வந்து நம்ம தண்ணி கரெக்டான பக்குவத்தில் ஊற்றி இந்த மாதிரி கரெக்டாக வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி தக்காளி சாதம் வந்து ஒரு முறை இந்த ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.